நம் மனதில் வாழும் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் ஒரு நடிகர் என்பதை தாண்டி ஒரு நல்ல மனிதரும் கூட. அப்படிப்பட்ட அவரின் பெருமையை எடுத்து கூறும் வகையில் 3ஆம் வகுப்பு மாணவர்கள் ஆட வருகிறார்கள். செஞ்ச புண்ணியம்தான் பிள்ளைகளை வந்து சேருமையா. உத்தமரு ரொம்ப வசந்தவரு என்ன பெற்றவரு இந்த பெரியவரு. அவரை போல இங்காரும் இல்லை அலசிப்பாரு நீ உலகத்துல. அண்ணனுன்னா அண்ணனையா அன்புக்குள்ள மன்னனையா. பச்ச தங்கக்கூடம் ஊருக்கு நீ மகுடம். நாங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதம். நல்லதெல்லாம் இங்கே சொல்ல வந்தா. நாடெல்லாம் நாடெல்லாம் வெல்ல வந்தா. ஒட்டு வச்ச தங்கக்குழம் ஊருக்கு நீ மகுடம். அங்க தொட்டு தொட்டு இழுத்து வரும் ஜோரான தங்கரதா. நீ தங்கச்சி சிங்கக்குச்சி பேர சொல்லும் பட்டி தொட்டி.
अब चल आजा ये थर 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 हाँ कांपे थर थर हाँ डर डर जी से डर अब ना बागों में बोला बोला रे बोला मोर बदला रे दिल बाबू बोल नगाड़े संग ढोल बाजे धाय धाय धुम धुम धाय नगाड़े संग ढोल बाजे धाय धाय धुम धाय धिड़कड़ाक आजा उड़ के सरात पैरों से बीड़ी जरा नगाड़े संग ढोल बाजे धाय धुम धुम धाय नगाड़े संग ढोल बाजे धाय धाय धुम போட்டோ எடுக்கிறாங்க. கொண்டாடு கொண்டாடு குட்டி மேல முட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு வித்து ஒண்ணு விதைச்சாக முத்து விளையுது நம் நாடு மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்ல முடியாதோ கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு செண்பகப்பூ கண்ணடிக்கும் காடுகளெல்லாம் அழகிய தாழிகளும் ஆழிகளும் சாலைகளெல்லாம் ஓடைகளும் காதலரின் மேடைகளெல்லாம் வயல்களின் சேறுகளும் காதலர்களின் சந்தரம் எல்லாம் நீரும் நிலமும் பொதுவானது ஊரும் புறமும் உருவானது உடல் பலமுட்டு உழைத்து பிழைக்க படை பலமுட்டு பகை முடிக்க நிலமும் தாயும் எங்கள் கண்களைப் போல மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்ல முடியாதோ கொண்டாடு கொண்டாடு கொட்டி வேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நம் நாடு பொண்ணு விளையிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு இது தாய் வீடு காடு கொண்ட மூங்கிலெல்லாம் நாதஸ்வரம் தான் அதில் காத்து வந்து வாசிக்குமே 7 ஸ்வரம் தான் பறவைகளும் நாங்களும் தான் சேமிப்பதில்லை எங்க பரம்பரைக்கு வறுமை இல்ல பஞ்சமும் இல்ல விடிய விடிய விளையாடுங்க முடிய முடிய சுதி போடுங்க தெறிக்க தெறிக்க துடி கொட்டுங்க பறந்து பறந்து பறை கொட்டுங்க மலையில் மலையில் பிறந்த மாணிக்கம் நாங்க மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது விதையெல்லாம் முட்டுது முட்டுது நன்மை விளையாதோ நிலமெல்லாம் நட்டது நட்டது விறகெல்லாம் கொட்டுது கொட்டுது வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது செல்ல முடியாதோ கொண்டாடு கொண்டாடு குட்டி மேளம் கொட்டி கொண்டாடு பச்சை மலை கிளிய போல பறந்து பறந்து கொண்டாடு நாடு நம் நாடு பொண்ணு விளைகிற தென்னாடு ஆயிரம் இருந்தாலும் கடவுளுக்கு தாய் வீடு
கொண்டாடு கொண்டாடு கும்மி கொட்டி வந்து கொண்டாடு விளையணும் நம் நாடு. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. மழையெல்லாம் கொட்டுது கொட்டுது, மலையெல்லாம் சொட்டுது சொட்டுது, விதையெல்லாம் முட்டுது முட்டுது, நன்மை விளையாதோ. நிலமெல்லாம் நட்டது நட்டது, விலகெல்லாம் கொட்டுது கொட்டுது, வளமெல்லாம் கிட்டுது கிட்டுது, செல்வம் பொழியாதோ. 10th ஸ்டாண்டர்ட் சரஸ்வதி எங்கிருந்தாலும் மேடைக்கு வரவும். சரஸ்வதி தமிழ் டிராமாவுக்கு கொஞ்சம் ஃபாஸ்டா வாங்க, மேடைக்கு வாங்க. Ladies and gentlemen, let's start in मेरे इशारे पे तो दिन दिन नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया. नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया. मेरे इशारे पे तो दिन दिन नाचा जो ट्विटर पे ट्रेंड हो गया. नासिक के ढोल पे धन 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 नाचा तो सबका दी एंड हो गया. सारी दुनिया में एक ही फेमस है, मुंबई हो या और दिखा तू तुझे मेरा वाला डांस. यह मेरा वाला डांस तो नाचो. यह मेरा वाला डांस तो नाचो. मेरा वाला डांस. एक तेरे खातिर ही दिल ये पॉसेसिव है. मैं तेरे पीछे पड़ा, असर तेरा मासूम है. एक तेरे खातिर ही दिल ये पॉसेसिव है. मैं तेरे पीछे पड़ा, असर तेरा मासूम है. मैंने लाखों को लॉक करके ही तुझको दिया है जान. Hey, आ दिखा दे मुझे तेरा वाला डांस, देखूं तो मैं कैसा है ये तेरा वाला डांस. तो नाचो. यह मेरा वाला डांस तो नाचो. यह मेरा वाला डांस.
காளியோட ஆட்டத்தை. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எத்தா நந்து வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான் வெடிய ஒன்று போட்டுலால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பேட்டி வரான் முடிய சில்பி விட்டா யாரும் உள்ளார மரணம் மாசு மரணம் டஃப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும். மாசு மரணம் டஃப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தான பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க. எவன்டா மேல எவன்டா கீழே எல்லா உயிரையும் ஒன்னா வைப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் அன்ப சேர தலையில் எத்தி வச்சு கொண்டாடு ஊரு. நியாயம் இருந்து எதுக்கு வரியா ஒன்னு மதிப்ப அது ஏன் பழக்கம். காலை இழுத்து உயர நினைச்சா கேட்ட பயசார் இடியா இடிக்கும். எத்தா நந்து வரான் கேட்ட எல்லாம் கண்டு வரான் நான் வெடிய ஒண்ணு போடுதில்லாத ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெருட்டி வரான் முடிய சிலுப்பி விட்டா யாரும் உள்ளார மரணம் ஆசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவன் தான் பிறந்து வரணும். ஆசு மரணம் தப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா விடணும். தட்லாட்டம் தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க. திமிராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட்ட நிப்பானா முட்டாம போங்க. மரணம் மாசு மரணம் தப்பு தரணும் அதுக்கு அவதான் பிறந்து வரணும். மாசு மரணம் தப்பு தரணும் ஸ்டெப்பு முறையா வந்து விடணும். That was a drastic performance by 7th standard boys. The next performance ஒத்திக்கோ ஒத்திக்கோ நாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. ஆனா காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு. சிறுனா சிறுவே சிறுனா சிறுவே அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ.
நாளும் எங்கிட்ட வாராம ஓடத்தான் பட பொக்கிரி ஆளுதான் மோதினா சொல்லுதான் நாம் பாஞ்சாட முக்குதான் முகரதான் எகிரித்தான் போகுமே நாம் பந்தாட கில்லாடி ஊரிலே மல்லாடி பாப்பமா ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே அண்ணாத்து ஆடுறார் தென்னாட்டு வேங்கதான் அண்ணாத்து ஆடுறார் ஓடு தென்னாட்டு வேங்கதான் போல மோசம் செஞ்சாலே கொல்லாம கொள்வேனே பேய் போல மாறித்தான் மன புட்டுனா புட்டுவேன் வெட்டுனா வெட்டுவேன் ஏன் வீராப்பு ஒப்பையா நின்னா வெப்பைய காட்டுவேன் ஏன் சித்தாப்பு செல்லாதி வில்லனும் வந்தீங்க வந்தனும் ஒரு துப்பாக்கி கையில் எடுக்காதே எந்த தோட்டாவும் என்ன தொலைக்காதே கண்ணாட்டு ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாட்டு ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதான் ஒத்துக்கோ ஒத்துக்கோ காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு காட்டோரம் மேயும் குறும்பாடு அத போட்டாதான் நமக்கு சாப்பாடு சிறுனா சிறுவேன் கிருனா கிருவேன் அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்துக்கோ ஒத்துக்கோ அண்ணாத்த ஆடுறார் ஒத்திக்கோ ஒத்திக்கோ தென்னாட்டு வேங்கதா ஒத்திக்கோ ஒத்திக்கோ ஹலோ பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பல்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த கண்ணி அல்லவா பாடவா பேசவா பாடம் சொல்லவா பறந்து செல்லவா பல்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாதி தேடி ஓடி வந்த கண்ணி அல்லவா அன்று வந்ததும் நிலா வந்ததும் நிலா உள்ளது ஒரே நிலா இதுவன் கண்ணுக்கு ஒரே நிலா பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள் காணாத கண்களை காண வந்தாள் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள் பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள் பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தேன் காணாத கண்களை காண வந்தேன் பேசாத மொழியெல்லாம் பேச வந்தேன் உன்னாசை நெஞ்சிலே ஆட வந்தேன் உன்னாசை நெஞ்சிலே ஆட
வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா வசந்த முல்லை போலே வந்து ஆடிடும் வெண்புறா சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாது சிரித்து வாழ வேண்டும் பிற சிரிக்க வாழ்ந்திடாது உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே உழைத்து வாழ வேண்டும் பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே சிக்கமங்கு சிக்கமங்கு சிக்கமங்கா சிக்கமங்கு சிக்கமங்கு சிக்கமங்கா சிக்கமங்கு சிக்கமங்கு சிக்கமங்கா சிக்கமங்கு சிக்கமங்கு சிக்கமங்கா என்ன பாட்டு ராமே ஆண்டாலும் ராவண ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை நான் தாண்டா என் மனசுக்கு ராஜா வாங்குங்கடா வெள்ளியில் பூஜா நீ கேட்டா கேட்டத கொடுத்தேன் கேட்கிற வரத்தை கேட்டுக்கடா ராமே என்னைய பாட்டை நிறுத்திட்டீங்க பட்டே கிளப்ப தேங்க்ஸ் Rama. கல்வி அறிவில் சிறந்த அவையோரையும் நல்லொழுக்கம் மிக்க மக்களையும் கொண்டது நம் தமிழ்நாடு. இவற்றை போற்றி பாதுகாக்க வேண்டியது மன்னரின் கடமையாக கருதப்பட்டது. அறிவில் சிறந்த புலவர்கள் மன்னர்களுக்கு தேவையான அறிவுரைகளை வழங்கி இரண்டு நாடுகளுக்கு இடையே நடைபெற இருந்த போரை ஔவையார் தடுத்த நிகழ்வை நாடகமாக நடித்து காட்ட வருகிறார்கள் எமது பள்ளி மாணவர்கள். நாடக மாந்தர்கள் அதியமான் ஔவையார் அமைச்சர். ராஜ ராஜகம்பீர ராஜமார்த்தாண்ட அதியமான் நெடுமான் அஞ்சியே வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம் அரசே. வணக்கம் அமருங்கள். ஆம் அரசே. இன்று ஏதாவது செய்தி உள்ளதா? ஆம் அரசே, ஔவையார் நமது சபையை நாடி வந்து கொண்டிருக்கிறாராம் அரசே. அப்படி என்றால் நாம் அனைவரும் அவரின் வருகைக்காக காத்திருப்போம். ஆம் அரசே. மானிடராதலரிது மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தலரிது கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தலரிது ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் சீதலரிது தானமும் தவமும் தாம் சீவராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. நாட்டு மக்கள் நலனையே நாளெல்லாம் நினைத்து நல்லாட்சி செய்யும் அதியமான் நெடுமான் அஞ்சியே வணக்கம். அருந்தமிழ் கவிதைகளால் அனைவரையும் கவர்ந்த ஔவையே வாருங்கள் வாருங்கள் வணக்கம். ஊரூராக சென்று மக்களையும் மன்னர்களையும் கவிதையால் மகிழ்வித்து வந்த என்னை உன் அன்பினால் கட்டி போட்டு விட்டாய். நானும் நீண்ட காலமாக உன் அரண்மனையிலேயே தங்கிவிட்டேன். நீங்கள் என் அரண்மனையில் தங்கியிருப்பது எனக்கு கிடைத்த பெரும் பேறு. அதெல்லாம் இருக்கட்டும், காலையிலிருந்து உன்னை அரண்மனையில் காணவில்லையே, எங்கே சென்றிருந்தாய்? காட்டு வளங்களை கண்டு மகிழ்ந்து நீண்ட நாட்கள் ஆகிவிட்டன. அதனால் நானும் நம் அமைச்சரும் வீரர்கள் சிலரோடும் காட்டு பகுதிக்கு சென்றிருந்தேன். அங்கே இந்த நெல்லிக்கனியை பறித்து வந்தேன். இதை சாப்பிட்டு சுவை எப்படி உள்ளது என்று கூறுங்கள் தாயே. நீ தரும் கனி என்றால் அது சுவையாகத்தான் இருக்கும். யார் அங்கே? அந்த கனியை கொண்டு வாருங்கள். தாயே, இதோ இந்த கனியை சுவைத்து பாருங்கள். கனி பார்க்க அழகாக தான் இருக்கிறது, சுவையாக இருக்குமா? ஆம், இது நெல்லிக்கனி. அடடா, என்ன சுவை என்ன சுவை! இவ்வளவு சுவையான கனியை நான் இதுவரை உண்டதே இல்லையே. என்ன கனி இது?
இது நெல்லிக்கனியின் ஒரு வகை தாயே. வணங்குகிறேன் தாயே. தாயே, நமது அரசர் மிகவும் எளிதாக கூறிவிட்டார். இஃது எங்கும் எளிதாக கிடைக்கக்கூடிய கனி என்று. கிடைப்பதற்கு அரிதான நெல்லிக்கனி இது. எப்போதாவது ஒரு முறைதான் காய்த்து பழுக்கும். இன்று நாங்கள் காட்டுப்பகுதிக்கு சென்றிருந்த போது ஒரு மலை உச்சியில் இருந்த கருநெல்லி மரத்தில் இக்கனி பழுத்திருந்தது. நமது வீரர்களால் ஏற முடியவில்லை. பிறகு அரசரே முயன்று மரத்தில் ஏறி இக்கனியை பறித்தார் தாயே. என்ன, அதியமானே மலையுச்சியில் இருந்த மரத்தின் மீது ஏறி இதனை பறித்தாரா? அது மட்டுமன்று, இக்கனியை உண்டவர்கள் நோய் நொடியின்றி நீண்ட காலம் வாழ்வார்கள் என்று பெரியோர் கூறுவார் தாயே. அதியமானே, என்ன செயல் செய்து விட்டாய்? நாட்டை காக்கும் பொறுப்பையுடைய நீ இதனை உண்ணாமல் எனக்கு கொடுத்து விட்டாயே. முன்பே தெரிந்திருந்தால் இதை நான் உண்ணாமல் உன்னையே சாப்பிட வைத்திருப்பேனே. என்னை போன்ற ஒரு அரசன் மறைந்து போனால் அதற்கீடாக மற்றொரு அரசனாகிவிடுவார். ஆனால் உங்களை போன்ற அறிவு சிறந்த ஒரு புலவர் மறைந்தால் அதற்கு யாராலும் ஈடு செய்ய முடியாது தாயே. அதனால் நான் எதுவும் கூறாமல் உங்களை உண்ண செய்தேன். அதியமானே, தமிழின் மீது நீ கொண்டுள்ள பற்றி என் உள்ளத்தை உருகச் செய்கிறது. உன்னை புகழ முடியாமல் என் தமிழே தடுமாறுகிறது. அப்படி சொல்லாதீர்கள். உங்கள் தமிழுக்கு தாழ்வும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. உங்கள் நாவிலிருந்து பிறக்கும் தமிழ் என்றென்றும் நிலை பெற்று வாழும். அதில் என் பெயரும் ஒட்டி இருக்கும். அதுதான் எனக்கு மகிழ்ச்சி. நன்றி. காட்சி 2. உன் முகத்தில் கவலையின் இருள் கவிழ்ந்திருப்பதன் காரணம் என்னவோ? மன்னன் தொண்டைமான் நம் மீது படையெடுத்து வர ஏற்பாடு செய்து விட்டானாம். நம் தலைக்கு மேல் போர் மேகங்கள் சூழ்ந்து விட்டன தாயே. போர் உனக்கு புதிதா என்ன? போர் எனக்கு புதிதும் அன்று. நான் போரை கண்டு அஞ்சு போனும் அல்ல. ஆனாலும் ஏன் இந்த கலக்கம்? தமிழ் அறிந்த அன்னையே, நான் எத்தனையோ போர்க்களங்களை கண்டவன், பகைவர்களை வென்றவன் என்பது தங்களுக்கு தெரியாததென்று. ஆனால் ஒவ்வொரு போரின் போதும் எத்தனை உயிரிழப்புகள், எவ்வளவு அழிவுகள். தந்தையை இந்த பிள்ளைகள், பிள்ளை இந்த தாய்மார்கள், கணவனை இந்த பெண்கள், அண்ணனை இந்த தம்பி தங்கைகள் என பல பேரின் கண்ணீரால் ஒரு போரின் வெற்றி நழுவுகிறது. எனவே நான் இந்த போர் வேண்டாம் என்று எண்ணுகிறேன். நான் இப்போதே தொண்டைமானிடம் செல்கிறேன். தொண்டைமானிடம் பேசி போர் ஏற்படாதவாறு தடுக்கிறேன். உன் தன்மானத்திற்கும் வீர உணர்வுக்கும் சிறிது கூட இழுக்கு ஏற்படாமல் நான் நடந்து கொள்வேன். நான் சென்று வருகிறேன். நன்றி தாயே. காட்சி 3. இடம் அரண்மனை. தொண்டைமான் அரண்மனை. ராஜமார்த்தாண்ட தொண்டைமான் வருகிறார் வருகிறார் வருகிறார். வணக்கம். வணக்கம், அமருங்கள். படைத்தலைவரே, நமது படையினர் போருக்கு ஆயத்தமாக உள்ளனரா? படை வீரர்கள் ஆயத்தமாக உள்ளனர். போர் கருவிகளும் தேவைக்கு அதிகமாகவே உள்ளன அரசே. மகிழ்ச்சி. நம் படையின் பெருக்கினை கண்டு அந்த அதியமான் அதிர்ந்து போக வேண்டும். அதியமான் இப்போதே அதிர்ந்துதான் போயிருக்கிறார் அரசே. அதனால்தான் அவர் சமாதானம் வேண்டி புலவர் ஒருவரை தூது அனுப்பியுள்ளார். என்ன, அதியமான் தூது அனுப்பியுள்ளானா? ஆம் அரசே, சற்று முன் தான் நமது ஒற்றிடமிருந்து செய்தி வந்தது. அதியமானின் தூதுவராக ஔவையார் நமது அரண்மனைக்கு வந்து கொண்டிருக்கிறாராம். வரட்டும் வரட்டும். அஞ்சியிடமிருந்து தூது வரும் அவ்வை நம் போர்க்கருவிகளின் பெருக்கினை கண்டு அஞ்சி ஓட போகிறார் பாருங்கள். அதோ ஔவையாரே வந்து விட்டார். போரை நிறுத்த வந்திருக்கும் அவ்வையே, வருக வருக. தொண்டைமான் தரும் வரவேற்பை பார்த்தால் என் வருகையை எதிர்பார்த்து காத்திருப்பது போல தோன்றுகிறதே. என் பகைவரின் நாட்டிலிருந்து வந்தாலும் தாங்கள் ஒரு தமிழ் புலவர் அல்லவா? தங்கள் வருகை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது தாயே. நீயும் தமிழின் மீது அன்புடையவன் என்பதை அறியும் போது நானும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அந்த மகிழ்ச்சியோடு எனது படைக்கல கொட்டிலை பார்த்து வரலாம், வாருங்களேன். போர்க்கருவிகளை பார்த்து நான் என்ன செய்ய போகிறேன்? எத்துணை பெரிய படை வலிமையுடைய அரசரோடு உங்கள் அதியமான் போரிட போகிறான் என்பதை நீங்கள் அறிய வேண்டாமா? அதையும் தான் பார்ப்போம் வா. காட்சி 4. இடம் தொண்டைமானின் படைக்கல கொட்டில். ஔவையார். எனது படைக்கல கொட்டிலை பாருங்கள் ஔவையாரே. இவ்வளவு பெரிய படைக்கொட்டிலை நீங்கள் இதற்கு முன் பார்த்திருக்க மாட்டீர்கள். ஆமாம், வில், அம்பு, வேல், ஈட்டி, வாள், கேடயம், மழு என எத்தனை கருவிகள், ஒவ்வொன்றிலும் எத்தனை வகைகள், ஒவ்வொரு வகையிலும் எத்தனை எண்ணிக்கை. பார்க்கும் போதே வியப்பாக இருக்கிறதல்லவா?
ஆமாம், கருவிகளின் அளவு மட்டுமன்றி அவற்றை அழகாக அடுக்கி வைத்திருக்கும் முறையும் கண்களை கவர்கிறது. எல்லா கருவிகளும் புத்தம் புதியனவாக நெய் பூச பெற்று மாலையும் மயில் தோகைகளும் அணிவிக்கப்பட்டு எழிலாக காட்சியளிக்கிறது. உங்கள் அதியமானின் போர்க்கருவிகளை பற்றி சொல்லுங்களேன். அதை ஏன் கேட்கிறாய்? அவை இவ்வளவு அழகாக இல்லை. அதியமான் அடிக்கடி போர் புரிந்து கொண்டே இருப்பதால் அவனது கருவிகள் எல்லாம் பகைவரின் உடலை துளைத்த குருதி கரைகளுடன் நுனி ஒடிந்தும் கூர் மழுங்கியும் கொல்லனின் உலைக்களத்தில் கிடக்கின்றன. தொண்டைமானே, உன் முகம் ஏன் மாறிவிட்டது? உங்கள் சொற்கள் என்னை குழப்பிவிட்டன தாயே. என்ன குழப்பம்? என் படைக்கருவிகளின் அழகையும் அளவையும் பாராட்டி கூறினீர்கள். அதை கேட்டு என் உள்ளம் மகிழ்ச்சி அடைந்தது தாயே. உண்மைதான், அப்படியே இருக்கின்றன. அடுத்ததாக நீங்கள் கூறிய செய்திதான் என்னை சிந்திக்க வைத்தது. அதியமானின் போர்க்கருவிகள் போரில் பயன்படுத்தப்பட்டு வளைந்தும் நெளிந்தும் கிடக்கின்றன என்று கூறினீர்களே, அதுதான் எனக்கு உண்மையை புரிய வைத்தது தாயே. என்ன உண்மையை புரிந்து கொண்டாய்? என்னிடம் போர்க்கருவிகள் தான் மிகுதியாக உள்ளன. ஆனால் நான் இதுவரை போர்க்களத்தை கண்டதில்லை. அதியமான் பல போர்களை நடத்தி வெற்றி கண்டவன். அவனிடம் போரிடுவது எத்தகைய அழிவை தரும் என்பதை நான் புரிந்து கொண்டேன். அருமை அருமை, நான் கூறியதன் உட்பொருளை தெளிவாக புரிந்து கொண்டாய். என் கண்களை திறந்த தாயே, போர் வேண்டாம் என்று அதியமானிடம் கூறிவிடுங்கள். மிகவும் மகிழ்ச்சி, அவ்வாறே கூறிவிடுகிறேன். போர் இல்லா மகிழ்ச்சியில் இந்த உலகம் திளை கட்டும். நான் சென்று வருகிறேன். நாடகம் உணர்த்தா காரியம் பெருசா என்று கேட்டா காரியம்தான் பெருசு என்று உணர்த்துகிறது இந்த நாடகம். நன்றி. பிச்சிப்பூ மலக்காடாங்காடா, நான் பித்தம் கண்ட பூ காடா காடா, வச்ச பூவும் வாடிடுச்சே போடி, நான் வாழ்ந்து கெட்ட செய்தி இது தாண்டி. வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி, வடக்காத்து இழுக்குதடி வாச தாண்ட முடியலடி. என்ன செய்வேன் நான், என்ன செய்வேன், ஒரு ஒத்தச்சீனா என்ன செய்வேன், என் உண்டி வீர இல்லாம என்ன செய்வேன். காட்சி கருங்காடா காலெல்லாம் வழிதான், பேச்சு வெறும் பேச்சு, வேகம் எங்க போச்சு, நீ உடச்சு கிளம்ப வேணும், சட்டா பறக்க வேணும், ஒட்டச்சி எழுந்திரி எங்கோட்டி வீர நீ தாண்டி நீ தாண்டி.
கட்டுது வெட்டி கதை தேவையில்ல வெக்கம் கட்டா ஒண்ணுமில்ல செட்டாங்கல்லு பட்ட புள்ள சரண கட்டா குத்தமில்ல பத்தி பத்தி வளர்ப்பாங்க பொண்ணு கொண்டு புதப்பாங்க அங்க இங்க வளைச்சாலும் ஆணி வேற அறுப்பாங்க பாரு ஓரம் கோடி நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெட்டி வெட்டி வெடிக்கிற நேரம் வந்தாச்சு நம்ம கொடி பறக்கிற காலம் வந்தாச்சு வெட்டி வெடி வெடிக்கிற நேரம் வந்தாச்சு தீ வச்ச கோபத்தை நீ நெட்டி பொட்டுல உருட்டு ஒத்த உதையில் உலகத்தை நீ உள்ளங்கையில சுருட்டு வரப்போ வரப்போ பொறுகில துணி ஜாலி கேட்டு எல்லை எட்டு வாங்க எட்டு எட்டு வாங்க எட்டு மீன போராத்து குளிக்க ஆசை ஆசை சூப்பர்மேன் கையில்
வணக்கம், நான் தான் அம்மா. வணக்கம், நான் தான் எறும்பு. வணக்கம், நான் தான் தேனி. வணக்கம், நான் தான் மாடு. வணக்கம், நான் தான் ஆமை. வணக்கம், நான் தான் முயல். வணக்கம், நான் தான் பையன். பெரியோர்களே, தாய்மார்களே, குழந்தைகளே, நம்ம இன்னைக்கு ஆளுக்கு ஒரு வேலை என்னும் கதையை பார்க்க போறோம். இந்த பையன் தான் நம்ம கதை நாயகன். ஒழுங்கா பள்ளிக்கூடம் போகாம ஊரை சுத்திக்கிட்டு வருவான். இவங்க அம்மா எவ்வளவு சொல்லியும் இவன் கேட்கல. புண்ணுக்கு மருந்து போட முடியும், பிடிவாதத்துக்கு மருந்து போட முடியுமா? இவனோட பிடிவாதத்தை யாராலையும் மாத்த முடியல. ஒரு நாள் பையனை அப்பா கூப்பிடுறாரு. கேசவாங்க வா. அணை உடைஞ்சு போன வெள்ளம் அழுதால வராது. இப்ப நீ சரியா பள்ளிக்கூடம் போய் படிக்கலன்னா ஊர்ல யாருமே மதிக்க மாட்டாங்க. ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிக்கிற வேலையை பார். படிக்கிறதெல்லாம் எனக்கு பிடிக்காது. விளைச்சலுக்கும் வெள்ளாட்டுக்கும் செம்ம பகைகின்ற மாதிரி இந்த பையன்கிட்ட போராடி தான் படிக்க வைக்கணும். எறும்பு ஊற கல்லும் தைகின்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா மாத்தணும்னு நினைக்கிறாரு அவங்க அப்பா. ஆனா பையன் கேட்கல. போப்பா போப்பா, பள்ளிக்கூடம் போற வேலையெல்லாம் எனக்கு ஒத்து வராது. அப்பாவுக்கும் கோவம் வருது. சத்தம் போடுறாரு. சத்தம் கேட்ட அம்மா பள்ளிக்கூடம் போய் படிடா. ராசா, உழைக்கிற மாடுதான் ஊருக்குள்ள விலை போகும். நீ ஒழுங்கா படிக்கலன்னா ஊர்ல யாரும் உன்னை மதிக்க மாட்டாங்க. அதனால ஒழுங்கா பள்ளிக்கூடம் போய் படிச்சுக்கப்பா. அடைமழை விட்டாலும் செடி மழை விடாதுன்ற மாதிரி அப்பா விட்டாலும் அம்மா விட மாட்டாங்கன்னு நினைச்சு பையன் பள்ளிக்கூடத்துக்கு போறான். அவனுக்கு படிக்க பிடிக்கல. நினைச்சதான் கழுத, எடுத்ததான் ஓட்டம்ன்ற மாதிரி பையன் பள்ளிக்கூடத்தை விட்டு வெளியே வரான். விளையாட யாராவது ஆள் கிடைப்பாங்களான்னு பாக்குறான். அங்க எறும்பு ஒண்ணு போய்கிட்டு இருக்கு. எறும்பே எறும்பே, என் கூட விளையாட வரியா? போப்போ, உனக்கு தான் வேலை இல்லை. குடல் கூழு கழுவுதான், கொண்ட பூவை கழுவுதான். எனக்கு நிறைய வேலை கிடக்கு. நான் என் குழந்தைங்களுக்கெல்லாம் தீனி கொடுக்கணும், அரிசி நோயெல்லாம் சேகரிக்கணும். சொப்பனத்தில் கண்ட அரிசி சோத்துக்கு ஆகுமா? நான் கிளம்புறேன். நீ அதோ பறக்குதே அந்த தேனி கொடுப்பே. தேனி தேனி, நீ என் கூட விளையாட வரியா? நல்ல பாம்பு படம் எடுக்கலாம், நாக்கலாம்பூச்சி படம் எடுக்கலாமா? உனக்கு தான் வேலை இல்லை. 1000 கலம் நெல்லுக்கு ஒரு அந்து பூச்சி போதும். உன்னை போல ஒரு ஆள் இருந்தா எங்க கூட்டமே கெட்டு போயிடும். எனக்கு தேன் எடுக்கிற வேலை இருக்கு. போப்போ. உங்க கூட்டத்துல 1000 தேனி இருக்கு. நீ ஒரு ஆள் தேன் எடுக்கலன்னா குறைஞ்சா போயிடும். ஆளு கூடுனா பாம்பு சாகுமா? கைய ஊனி தான் கரணம் போட முடியும். பூவெல்லாம் குறுகி முடுறதுக்குள்ள நான் தேன் எடுக்க போகணும். போப்போ. தேனியும் போயிடுது. பையன் கொஞ்ச தூரம் நடக்கிறான். ஒரு வீட்டு முன்னாடி பொடி மாடு ஒண்ணு நின்னுட்டு இருக்கு. மாடே மாடே, சும்மா தானே இருக்க, என் கூட விளையாட வரியா? என்னது சும்மாக்கிறேனா? காவடி பாரம் சுமக்கிறவனுக்கு தான் தெரியும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லை. இருப்பவனுக்கு புளியப்பம், இல்லாதவனுக்கு பசியப்பம். நான் என் முதலாளிக்கு உப்பு மூட்டை, புளி மூட்டை எல்லாம் சுமக்கணும். நான் வரல. நீ அதோ அந்த ஆமை கிட்ட போய் விளையாடு. பாப்பா. ஆமே ஆமே, 4 வீட்ல கல்யாணமாம், நாய்க்கு அங்கேயும் இங்கேயும் ஓட்டமாம் என்கிற மாதிரி எங்க வேகமா போயிட்டு இருக்க? வா விளையாடலாம். என்னை விட வேகமா ஓடுற முயலோட போட்டி வச்சிருக்க. அவ பொழுது போக்குவதிலும் தவ பொழுது நல்லதுன்னு வாங்க. நான் கொஞ்ச நேரம் கூட வீணடிக்காம நடந்தே ஆகணும். நான் வரல. பாடி பாடி குத்தினாலும் பதறு அரிசி ஆகுமா? நீ ஓடி ஓடி பார்த்தாலும் முயல முந்த முடியுமா? அதிர அடிச்சா உதிர் விளையும். அது மாதிரி முயற்சி செஞ்சா எல்லாம் முடியும். நான் வரல. நீ வேணுமனா அத போயிட்டு இருக்கேன், பத்துட்டு இருக்கேன். அந்த முயலோட போய் விளையாடு. பையன் கொஞ்ச தூரம் படுத்துட்டு இருக்க முயல் கிட்ட போறான். முயலே முயலே, குத்துக்கல்லுக்கு என்ன குளிரா வெயிலா என்கிற மாதிரி கவலையே இல்லாம படுத்துட்டு இருக்க. வா விளையாடலாம். அகழில் விழுந்த முதலைக்கு அதுவே சொர்க்கம்னு சொல்லுற மாதிரி போன தடவை நிழலில் படுத்து தூங்கினதால ஆமையிடம் தோத்து போயிட்டேன். இந்த
இந்த தடவை நான் முந்தி ஆகணும், அதனால நான் வேகமாக ஓடணும். நீ வேணும்னா ஏதோ இங்க இருக்கிற குட்டிச்சவர் கூட போய் விளையாடு. அந்த பையன் கார்த்திகை மாதம் பிரியை கண்ட மாதிரி விளையாட ஆள் கிடைச்சிட்டு நினச்சி குட்டிச்சவர் மலை ஏறி குதிக்கிறான். அது ரொம்ப பழைய சவுறு, மழையில நல்லா ஊறி கிடக்கு. அவன் ஏறி குதிச்சதும் இடிஞ்சி பல பலன்னு வீதுங்க. அதுலேருந்து எறும்பு பூச்சி எல்லாம் வெளியே வருதுங்க. அடப்பாவி, நாங்களே அதை விட்டாலும் கதியில்லை, அப்பால போனாலும் விதி இல்லைன்னு நினச்சி தட்டி போட்ட ரொட்டிக்கு புரட்டி போட ஆள் இல்லாமல் இருக்கும். இப்போ உனக்கு தான் வேலை இல்லைன்னா நாங்கள் பாடுபட்டு சேர்த்து வச்ச பொருளையெல்லாம் உடைச்சிட்டியே. எறும்பு பூச்சி எல்லாம் கையில கால ஏறி நறுக்கு நறுக்குன்னு கடிக்குதுங்க. அல்லுறவன் பக்கத்துல இருந்தாலும் கிள்ளுறவன் பக்கத்துல இருக்கக்கூடாதுன்னு நினைச்சு வழி பறக்க முடியாம ஓடுறான். அமாவாசை இருட்டில் பெருச்சாலிக்கு போன இடம்லாம் வழிதான் என்கிற மாதிரி காட்டுலையும் மெட்லையும் விழுந்து வீட்டுக்கு வரான். அம்மா அம்மா, என்னடா ராசா? ஊர் உலகத்துல எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பாக்குறாங்க. எறும்பு கூட சும்மா இருக்காம வேலை செய்யுது. எனக்கு இப்பதான் புத்தி வந்தது. என்னோட வேலை படிக்கிறது தான் எனக்கு புரிஞ்சிடுச்சு. இதுக்கு மேல் நானும் சும்மா இருக்காம பள்ளிக்கூடம் போய் படிப்பேன். சரிடா பட்டு, நீ படிச்சாலே அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். அதன் பிறகு அந்த பையன் நல்லபடியா படிக்க தொடங்குறான். அவனோட வாழ்க்கையில லட்சியத்தை அடையிறான். இத்துடன் கதை முடிகிறது. நன்றி 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 நன்றி.